நமச்சிவாய வாழ்க. ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் சிந்தையுள் நின்றே அதனால் அவனருளாலே அவன் தாழ் கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சுடருடைய பசுந்தன சோதிசை எல்லாம் துண்ணிய தாழக
செலவும் கேட்டே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாச நடுவுடா ஆட்சியால் நோக்கினார் ஓசை படுத்த தைரவும் கேட்டு நாயகா பெண்பிழாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே விளக்கியோ தேசமடையாய் திரவனோ என்பாவாய் தேசமடையாய் திரவனோ என்பாவாய் தூமணி மாடத்து சுற்றம் விளக்கிய தூரம் பரவ துணரே தருவதும் மாவன் வரை மனிதரும் காத்திரவாய் மாநில அவர்களை இருப்பீரோ உட்கார்ந்தான் உமையோ அன்று சிறுவாழ்ந்ததோ ஏம விருதுடி மந்திரப்பட்டாரோ மாமா அறிவார்கள் நல்குந்தன் என்றும் நாமம் பலவம் நல்கிறோ இருப்பாவாய் நாமம் பலவம் நல்கிறோ இருப்பாவாய் ஆலமே வந்தவாய் ஈரானேராய் என்ன பேரலக்கம் அனதிலாராம் அறிந்தலோ என்பவாய் அனதிலாராம் அறிந்தலோ என்பவாய் புள்ளிவாய் கீழானை கொள்ளாதவர்களே கிண்ணே கழித்தானை கீழ்வை வாழ்போய் பிள்ளைகள் எழுதோடு பாவை பெறபூவர் வெள்ளே எழுந்து யாரன் உலகிற்று புள்ளும் சிறப்பினக்கான் போதை கண்ணியாய் குள்ள குள்ள குறைந்து நீராடாதே பள்ளி இழத்தாயும் பாவாணி நாளார் கள்ளம் தருந்து கருதேலோ என்பாவாய் கள்ளம் தருந்து கருதேலோ என்பாவாய் இது மார்கழி நாள் 5ஆம் நாள் ஆலயத்தில் நடைபெறும் முக்கியமாக இந்த மார்கழி பூஜையை சிறப்பித்து அன்னையினர்களும் ஆண்டாள் நாச்சியாரின் பேரர்களும் பெற்று இன்புற்று வாழ உங்களை கோவில் கமிட்டி சார்பாகவும் எஸ்டிபா முதல்வட்டார பஞ்சாயத்தார் சார்பாகவும் வட்டார வாழ்வுக்கு சார்பாகவும் உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். Ram
ராஜவராஜா தொல்லையும் பிறவி சூழும் துணை தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்த வாக்கியரே எல்லை வருவாய் நெறியடிக்கும் வாதவூராரிங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம். சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோவழியான குருமனிதன் வாழ்க ஆகமவாக்கின் ஏகனேகன் இறைவனடி வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க வேகம் கேட்டாண்ட வெந்தடி வெல்க பிறப்பருக்கும் பிந்தகன்பன் வேகடல் வெல்க புலந்தார்க்கு செய்கோன்ற துறங்கடல் வெல்க கரங்குடி வாழும் மகிழோன் போன்றடல்கள் தேசனடி போற்றி சிவன் சிவடி போற்றி வேதத்து நின்ற நிமலனடி போற்றி ஆயா பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா திருந்துரை நம் தேவனடி போற்றி நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றே அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண தந்தை முன்னை வினை முழுதும் ஓய உரைக்கின்றான். நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க கண்ணுடன் தந்தருணை கண்காட்ட வந்தே என்னதற்கு எட்டா எழிலார் கடை இறந்து எண்ணிறைந்து அங்கிருந்து மிக்காய் விளங்குகிறார் எண்ணிருந்து எல்லை இளரானே நின்றிருந்து எல்லாவினையே புகழுமாறு கொண்டறியே நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பலவிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மணிகளாய் தேயாய் கரங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற ஆவர சங்கமத்துள் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் சொன்னடிகள் கண்டிருத்தேன் உரிய என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யாவி மழையார் என் ஞானம் இல்லாதென்
இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லவே நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க ஆக்கம் அளவிருதி இல்லாயத்துடன் ஆக்குவாய் காப்பாய் அழைப்பாயர்கள் தெரிவே சிந்தனைகள் ஊட்டான உன்னார் அமுதே உடையானே வேற்றுமையார விடகுடமில் முட்டிடப்ப ஆற்றேயம் ஐயா அரணே ஒழிந்தது நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க தென்னாருடைய சிவனே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்னாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சாமி 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 ராஜயோக தியானத்துக்கு வரோம். ராஜயோக தியானம் மிக உயர்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். ராஜ அப்படிங்கிறது என்னன்னா உயர்ந்த அர்த்தம். யோகா அப்படிங்கிறது சந்திப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி பிசிக்கலி நம்ம யோகா பண்றோம், நம்ம கை கால வச்சு யோகா பண்றது யோகா கிடையாது. மென்டலி இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல மனுஷங்கிட்ட நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்மகிட்ட வீடு இருக்கு, சுத்தி சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப வசதி இருக்கு, பார்க்கறதுக்கு சீரியல் டிவி மொபைல் போன் எல்லாமே இருக்குதோ நம்மகிட்ட ஹாப்பினஸ் இருக்கா? உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கா? இல்ல, சந்தோஷம் கிடையாது. அப்போ நம்ம ரியல் சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னா இந்த ராஜயோக மெடிடேஷன் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். யோகா அப்படிங்கிறது மென்டலி கனெக்டட் வித் காட். மென்டலி நான் வந்து காட் கூட வந்து இது பண்றேங்கிறத ராஜயோக தியானம். இப்போ முஸ்லீம் ஆகட்டும் மேல அல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க, அல்லா வந்து மேலதான் அப்படின்னு பாக்குறாங்க. அதே போல வந்து கிரைஸ்ட் ஆகட்டும் காட் இஸ் லைட் தான் சொல்றாங்க. ராமன் கூட ஈஸ்வரனை வழிபட்டு இலங்கைக்கு போனால்தான் ராமேஸ்வரன் பேர் இருந்தது. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, தன்னை இறைவன் யாரும் சொல்ல கிடையாது, தனக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறதா தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவன் உணரணும் அப்படின்னா முதல்ல நம்ம யாருங்கிறது நம்ம உணரணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னோட ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன், என்னோட வாட்ச் சொல்லுவேன், என்னோட பிரேஸ்லெட் சொல்லுவேன். நான் ட்ரெஸ், நான் வாட்ச், நான் பிரேஸ்லெட் சொல்ல முடியுமா? அப்ப என்னோட கண்ணு, என்னோட மூக்கு, என்னோட வாயில சொல்றதே தவிர நான் கண்ணு, நான் மூக்கு, நான் வாய் சொல்ல முடியுமா? அப்ப ரியலி ஹூ ஆம் ஐ? அப்ப நான் உண்மையாலுமே நான் யாரு? யாருக்கான ஆன்சர் தெரியுமா? உண்மையா நான் யாரு? நீ என்னோட கண்ணு, என்னோட மூக்கு, என்னோட வாய் சொல்றோம். நான் மூக்கு, நான் வாய் சொல்லலாமே, சொல்றது இல்லை. உண்மையா நான் யாரு அப்படின்னா நான் அழிவில்லாத ஒரு உயிர் சக்தி, ஒரு ஆத்மாவா இருக்கேன். இப்ப செத்து போயிட்டாங்க அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க, உடம்பு போயிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்களா? சொல்றது இல்லை. அப்ப நான் உண்மையா நம்ம யாருன்னா அழிவில்லாத ஒரு உயிர் சக்தி. அந்த உயிர் ஆத்மா எங்க இருக்குன்னா இந்த புருவங்களுக்கு மத்தியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எப்போ என்னை நான் வந்து உணரணும், அப்பதான் இறைவனை வந்து அனுபவம் பண்ண முடியும். அப்ப இறைவனை அனுபவம் பண்ணும்போது ஈஸியா வாழ்க்கையில வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். தான் என்ன ஒரு செயல் செஞ்சா அதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கு எப்பாவது ஃப்ரீ டைம்ல தான் நீங்க வரலாம். ஹென்ரிஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து கீழே இறங்க ஒரு பேக்கரி இருக்கும். பேக்கரியில இருந்து இந்த சைட்ல 3வது சென்டர் ராஜயோகா மெடிடேஷன் போர்டு போடும். Yeah.
செய்யா தாமரை தாழினை பாடிய சோலை பாடிய நான் பாடிய மன்மகா தும்புரி பாடிய சுந்தரனை பாடிய கையோம் ஏந்திய போடும் பாடிய கண்ணை கொண்டிய கண்ணனை பாடிய உயிராதவனமாட மாமுடியே உயிர்வாழ பாடிய அறியாத வாழ வாழ கடனோ பருந்து தமிழ் வாழ கடனோ தமிழகம் வாழ மணிவாழ மாமுடியே இன்னும் ஆண்டாள் திருவடிகளே சரணம். கொண்டாடி கொடியாழ்வார் திருவடிகளே சரணம். கொடியாழ்வார் திருவடிகளே சரணம். லட்சுமி நாராயண சமேத கோவிந்தா. வருகின்ற ராஜயோகாவுக்கு வந்து ஒரு பெரிய தியான கூட்டம் இங்கே மட்டும் இல்லை, வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்கு, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. ராஜயோகாவில் மாதாஜிகளெல்லாம் வந்து தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தியான மார்க்கமாக இருக்கக்கூடியது ராஜயோகா. முழுக்க அந்தர்காகம், அதாவது இருந்த இடத்திலேயே தன்னிலேயே வந்து இறைவனோடு ஐக்கியப்படுத்தி உணரக்கூடிய ஒரு தன்மை ராஜயோகா. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஆலயத்தில் வந்து தானாக வந்து இறைவனுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், ராஜயோகா குடும்பத்துக்கு மாதா பெரிய மாதா சொல்லிட்டு அதோட தொண்டர்கள் எல்லாரும் வணங்கி நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம்னா, இருக்கிற மக்கள் எல்லாம் பாமர மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மக்கள். அவங்க இங்கிருந்து அங்கே வந்து கற்றுக்கொள்றது வந்து இயல்புக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து தியான பயிற்சியே வந்து சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இங்கே ஆல்ரெடி திருவாசகம் கிளாஸ் சாட்டர்டே நடக்குது. சண்டேல என்னைக்காவது ஒரு நாள் இல்லை சாட்டர்டே கூட ஏதாவது ஒரு 1 hour வந்து அந்த தியான கிளாஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் வேலை. இப்போ எனக்கு பசங்களாம் வந்து ஸ்கூல் டியூஷன் போவாங்க, எக்ஸாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ தினமும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த நிலைமைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுது அதை மட்டும் பேசணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு மக்களுக்கு எதுவும் தெரியாது.
படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 1/2 hour வந்து அந்த தியான பயிற்சி வந்து எங்கள் பசங்க ஓகே. சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஒரு 5 o'clock 5 to 6 ஈவினிங் 5 to 6 இல்லைனாக்கா சண்டே எங்கே வரணும் நான் கேட்டு ஏதாவது அவைலபிள் செக் பண்ணி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலாறு மாவட்டி எங்கள் முத்துமாரியம்மன் கோவில் சார்பாக கற்பனமாவர்கள் அன்னைக்கு சூரிய மாலை சார்ந்து இருப்பார்கள். சதமானம் சக்தி ஆதிபராசக்திகள் சாம்பல் கொடுப்பார்கள். ஒரு மாதம் மாறுகளில் கண்ணபிரான் இறைவனையே தன்னை ஒரு மாதத்திற்கு ஒப்பிட்டார் என்றால் அது மார்கழி மாதமாகும். அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இதை பீட்ட மாதம் என்றும் சொல்வார்கள். பீட்டம் என்றால் ஒரு படி மேலே ஏறுவது. இந்த மார்கழி மாதத்திலே எல்லா கோவில் வாசலும் திறந்திருக்கும். எல்லா கோவிலும் 30 நாட்களும் பூஜை நடக்கும். சில கோவில்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் திறப்பாங்க. ஆனால் மார்கழி மாசத்துல 30 நாளும் கோவில் திறந்து விளக்கேற்றி சுவாமிக்கு பூஜை பண்ணி சுவாமி வழிபடக்கூடிய மாதமாக திகழ்ந்து இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு ஏன் இத்தனை சிறப்பு என்றால் இது தேவலோக கால கணக்கின்படி பிரம்மபோத காலமாகும். அந்த மார்கழி மாதத்தில் நோம்பிலிருந்து 30 வாசகங்களை பாடி இறைவனை வழிபட்டோமே ஆனாக்கா நம் வாழ்வில் இப்போது இருக்கிற நிலைமையை விட ஒரு படி முன்னேறத 1% தோன்றுகிறேன். அத்தனை வளங்களை வாரிக்கூடிய மாதம் மார்கழி மாதம். கோவில்ல ஒரு மாசமெல்லாம் மூடிருக்கோம். ஆனால் எந்த கோவிலும் மூடாது திறந்திருக்கிற மாசம் மார்கழி மாசம். ஒரு மாசம் முழுவதும் மூடிருக்கு. ஒரு மாசம் முழுவதும் சுவாமி நிறைவேற்றி இருக்கும். ஒரு மாசம் முழுவதும் சுவாமிக்கு பிரசாதம் அன்னதானம் பண்ணுவாங்க. அத்தனை சிறப்புமிக்க மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் நோம்பிருந்து எல்லாரும் பயபக்தியா கோவிலுக்கு வந்து சுவாமியை வணங்கி வழிபட்டு வந்தோமே ஆனாக்கா இறைவன் அருள் நம்மை தேடி ஓடி வந்து நம்மை வாழ்க்கையிலிருந்து ஒரு படி முன்னேற்றம் தருவதில் ஒரு அறிவும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த முத்துமாரியம்மன் அருள் என்றும் எல்லோருக்கும் வளமும் நலமும் கூட்டி தர வேண்டும் என்று வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். அவருக்கு கோவில் சார்பாக ஒரு ஹாப்பி பர்த்டே பாடல்.
இதே மாதிரி கால் பண்ணி